அது என்னன்னே எனக்கே தெரியல. கருப்பண்ண செல்லாத நோட்டாம அதில் நம்மளுக்கு தெரியுமா? அவ்வளோ அளவுக்கு நாங்கள் படிச்சுக்கிறோம். நம்மளால கருப்பு பணம்லாம் இருக்காது. நம்ம சம்பாதிக்கிற பணம் தான். இந்த முதியோர் பென்ஷனு கொடுத்தாங்க 1000 ரூபாய். அவங்க கொடுத்த மறுநாள் நைட்டு தான் இந்த கதை. அந்த 1000 ரூபாய் கவர்மெண்ட்டு தானே கொடுத்தது. அந்த கவர்மெண்ட்டே ஏன் வானானுது? அது எப்படி மாற்றுறது? அப்போ நாங்கள் சொல்லுங்கள், அது எங்கே எடுத்து போய் மாற்றோம்? எவ்வளோ கஷ்டம். அது கஷ்டம்தான். டிவியில் பார்த்தாக்கா அவர் போட்டுக்கிறது சட்டம் வந்து கரெக்டு, இது நல்லது, இது கருப்பு பணம் வெளியே வர்றதுக்கோசம்தான் இதை போடுறோம், இதை போட்டாங்கன்னு நல்லா சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க விழாக்களெல்லாம். மோடிக்கு டிவியில் பார்த்தோம். அதுமாரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது இருக்கலாம், கருப்பு பணம் வச்சுங்கிறவங்களுக்கு. இந்தமாரி அன்னாடம் கூலிங்க என்ன பண்ணோம்? ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் சேர்த்து வைக்காதே இல்லை, சேர்த்து வைப்பாங்க தான். இருங்க, கவர்மெண்ட்ல வந்து லோன் தராங்க. அதே கவர்மெண்ட் வந்து லோன் வசூல் பண்ணுது. அதுவே கவர்மெண்ட் அந்த துட்டை வேணான்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நீ ஏன் வேணான்னு சொன்னால் அந்த நேரத்தில் எங்கே போய் மாற்றுறது? நான் ஒரு பொம்பளை, நான் எங்கே போய் லைனில் நிற்க முடியும்? அந்த 500 ரூபாயை வச்சு நீ எவ்வளோ தொழுகு நின்னா என் பொழப்பு என்ன ஆகும்? அப்போ நம்ம நஷ்டடி கூட பார்க்க முடியாது. 50 ரூபா பிடிச்சின்னு கொடுக்குறத கொடுன்னு தான் நம்ம பார்ப்போம். அவர் போட்டார், அவர் கடமைக்கு சொல்கிறாரு. சிரமம் இல்லையாம்மா? எவ்வளோ சிரமம் தெரியுமா ஜனத்துங்களுக்கு? சிரமமே இல்லையாம்மா? கண்ணீர் சிந்திருந்த பார்க்கல, அவர் சந்தோஷப்பண்ணது தான் பார்த்தேன் நான். வச்சுக்கிறவனு தான் அந்த சிரமம். நம்ம அன்னாடம் காசு கருப்பு பணம் ஓய் திருடுறவனுக்கு பதங்க தெரியும் எப்படி எப்படி வச்சுருக்கணுன்னு சொல்லு. இது உன் இதில் கொஞ்சம் கொளுத்துமா கொஞ்சம் மறைச்சி வைப்பான். இதெல்லாம் நமக்கு எப்படிம்மா தெரியும்? சொல்லுங்க. நான் இவ்வளோ பணம் வச்சுக்கிறேன்னு எவனும் சொன்னவனே கிடையாது. பில்லை வாங்கலை மேடம். கரண்ட்டு பில்லு கட்டுற இடத்துல வாங்கலை. எல்லாம் போய் திரும்பி வந்துட்டாங்க. நான் இன்னும் கட்டலை. இப்போ பாரு, இப்போ இதான் தண்ணி பிடிச்சாரு, போய் முறைக்க வந்துட்டாரு கட்டுறதுக்கு. நான் பயந்து நானும் கட்டலை, இன்னமும் கட்டாது தான் இருக்கிறேன். இந்த மாதிரி இடத்தெல்லாம் வாங்கலாம். அப்புறம் யார் தான் வாங்கிறது? எப்படி வாங்கிறது? அதை இந்த 500 ரூபாய்க்கே தட்டுப்பாடாகுது. இந்த 2000க்கு எங்கே போய் வாங்குவாங்க? இது யார் சில்லறை கொடுப்பாங்க? அப்போ பதங்க வைக்க முடியாதோ? காமிச்சாங்க, நாங்களும் பார்த்தோம் மேடம். கள்ள நோட்டு மாரியே இருக்குது. அது இந்த பசங்க வச்சுன்னு விளையாடுற நோட்டு மாரி. என் பேரன் ஒரு அடுக்கு வச்சுருந்தான். இது கீழே இருந்தால் கூட யாரும் எடுக்க மாட்டாங்க பேலுக்குது. இந்த நோட்டு ஆயிடுச்சு ரோஸ் கலரில். என்ன பேனை, என்ன நோட்டு இது? கலரை மாற்றி ஏன்னா ரோஸ் கலர் மாரிக்குது. அது என் பேரன் ஒரு அடுக்கு வச்சுருப்பான். அந்த வாங்கின வந்து கடையில் அந்த நோட்டு மாரியே இருக்குது இந்த நோட்டு. கீழே தான் எடுக்க மாட்டாங்க. இப்போ மாறுறவங்க கொஞ்சம் மூளை வேலை செஞ்சால் எடுப்பாங்க. இப்போ கொடுத்த நோட்டுறான்னு. அந்த காலத்தில் எங்களை மேலே இருந்தாங்க அது கள்ள நோட்டுறான்னு. இந்த விற்கிற நோட்டுன்னு நாங்கள் போயிடுவோம். இந்த நோட்டை கொடுத்து இந்த நானா பண்ணி இவர் ஏதோ நாட்டுக்கு நல்லதை செய்கிறேன்றாரு. எதை செய்கிறாரோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அன்னாட காசு நம்ம போய் கேட்க முடியும்? கொசு மருந்து அடிக்கிறதே கவர்மெண்ட்லேருந்து வந்து அடிக்கல. கொசு ராவில் தூக்கம் இல்லை. எப்படிலாம் இருக்குது? யாரை போய் கேட்பேன்? எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. ஓட்டு வாங்க சொல்ல உன் காலை பிடிப்பாங்க. ஜெயிச்ச உடனே எட்டி நெஞ்சே பிடிப்பாங்க. தெரிஞ்சுக்கினீங்களா? அதை மாரிலாம் இருக்குது. முதல்ல கொசுவை ஓய்கிறாரா பாரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கட்டும். அவர் ராவில் ஜனங்க நிம்மதியாக தூங்குதா, கொசு மருந்து அடிக்கிறாங்களா, அதை பார்க்க சொல்லு. பராமரிப்பு இருக்கணும் கவர்மெண்ட்டில். கார்பரேஷன்காரர் ஒருத்தர் வந்தால் நல்லா திட்டி அமுச்சிட்டேன். காலைல வந்து ஆளுகிட்ட முறைச்சி அமிச்சேன். 10 பொம்பளைங்களா வரண்டாங்கன்னு. என் தங்கச்சி குளிச்சு மாமியா 3000 திருடி வச்சுருந்தா தெரியாத பிள்ளைக்கு. இந்த பிள்ளைக்கு தெரியாத வச்சுருந்தாலும் அது பணம் மாறணும்னா பயம் காட்டுறது. பயந்து போய் என்ன பண்ணிட்டா, பிள்ளைகிட்ட சொல்லிட்டா. சொல்ல வேண்டியது வருது இல்லை. இது எப்படி மாறுமா? எங்கேயும் போக மாட்டா வேறு. அதனால் பிள்ளைகிட்ட கொடுத்தோன்னா பிள்ளை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து போய் பேரனுக்கு ஒரு சின்ன மோதிரம் எடுத்தான்ட்டாங்க. சரியா போச்சா? அவள் உயிருக்குன்னு அவள் வச்சுருந்தா. என்னன்னா சொன்னாங்க, செல்லாமல் போகிறது வச்சு தான் 1 கிராம் 5000க்கு விற்றாங்களாம். 1 கிராம் 5000 போச்சான். அப்படிலாம் நடக்குது. இவர் இந்த சிஸ்டம் போட்டு எவ்வளோ அநியாயம்மா. பொம்பளைங்க லோடு பட்டு இல்லவங்க அழிஞ்சி
மிச்சம் காலைல போனால் 2 மணிக்கு வந்தா சொல்கிறா பாரு. நாங்கள் ஏழை ஜனம் தாங்க, இந்த பேங்க்லேருந்து புளியார் கோயில் வரட்டில் வெயிலில் காட்டுதுங்க. அவங்க ஏன் நிற்கிறாங்க? அவங்களுக்கு 10 ஆள் இருக்கோம், 10 பேர்கிட்ட கொடுத்தா நம்ம யார்கிட்ட எம்எல்ஏ எம்பி அவன் தோளாந்தோப்பன் ஒருத்தன் லைனில் நின்னானா? யார் நின்னாங்க? ஏழை ஜனம் தான் நின்றுது. எங்களால் பொறுத்துக்க முடியாது மேடம். 3 நாள் மாற்றுறது உன்னப்படி என்னப்படி ஆற்றுல போடுறாங்க, கொளுத்துறாங்க. இது இதேவா வேலைக்கு போவதை மாற்றி கிடப்பாங்க. நிறைய வச்சுங்கிறவங்க கொடுத்தான் வேலைக்கே போத்தாலே தேவை மாற்றின்னு உக்காந்து இருப்பான். என்னவோ சிஸ்டம். ஏதோ நம்ம ஏழை ஜனம், நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? 500 ரூபாய்க்கு பெட்ரோலுக்கு போடு, 450 ரூபாய் இவ்வளோ 50 ரூபாய். நான் வீட்டுக்கு என்ன கொடுத்துட்டு போவான் சாப்பாட்டுக்கு? இவன் கொடுத்துட்டே வாங்கினேன் வந்துட்டான் துட்டை. அது அவருக்கு தான் தெரியும்ண்ணா. ஏழைங்களும் பணக்காரனும் ஒன்றா ஆக்கக்கூடாது. ஏழைங்க வச்சுக்கிறது கொஞ்சம் தான். இப்போ உனக்கு கருப்பு பணம் சேருதுன்னா நீ அவனை பண்ணு, அவனை எதை ஒன்றாலும். ஏழை ஜனத்தையா வாட்டி வதக்கிற?